தெரியுமா? புருஷ போட்டோவுக்கு அவ தானே விளக்கேத்தணும். அவளை விளக்கேத்த விடு. ஓஹோ, இப்பதான் உங்களுக்கு சாங்கியம் வழக்கம் எல்லாம் தெரியுதா? இவ கெட்ட நேரத்தினால மத்த உசுருக்கு ஆபத்துன்னு அந்த ஜோசியக்கார சொன்னப்ப தெரியல. பத்திரிக்கை எரிஞ்சு நீங்க விழுந்து அடிபட்டீங்களே, அப்ப இது அபசகுணம்னு நான் சொன்னேன். எல்லாருமா சேர்ந்து என் வாய அடைச்சிங்கல்ல, அப்ப தெரியலையா முறை தவறு செய்யக்கூடாதுன்னு? சரி, அதெல்லாம் விடுங்க. கோயில்ல பின்ன இந்த கல்யாணம் நடந்தா ஒரு உயிர் பலி விழுன்னு சொன்னால, அப்பயாவது நம்புனீங்களா? இந்த பீடைய என் பையனுக்கு கட்டி வைக்கிறதுலயே குறியா இருந்தீங்களே. பாருங்க, பித்தன் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சு இல்ல? ஐயோ, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் கடைசி நேரம் வரைக்கும் எவ்வளவோ போராடினேன். நீ கேட்டியாடி? எவன் செத்தா எனக்கு என்ன? என் கழுத்துல மாலை விழுந்தா போதும்னு நினைச்சல்ல? நீ நினைச்ச மாதிரியே உன் கழுத்துல மாலை விழுந்துருச்சு. ஆனா ஓ கெட்ட நேரம் என் புள்ள மேல மாலை விழ வச்சிருச்சேடி. ஆதிரா, அதுக்கு என்ன சொல்ல போற? சொல்லு. நீ திருமாறனுக்கு பொண்டாட்டி இல்லடி, எம உசுர குடிக்க வந்த எம. சரியா கல்யா, நடந்து போனதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி நடக்க போறதை பத்தி பேசு. நடந்ததை நிறுத்தினாதா நடக்கிறதாவது இனி நல்லபடியா நடக்கும். அததான் நான் இப்ப செய்ய போறேன். ஏண்டி, உன்னால என் புள்ள என்ன சொகத்தடி கண்டா? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை. ஐயோ, வீடே குட்டிச்சவர போயிடுச்சு. போதா குறைக்கு நீ பண்ண தப்பால திருமாறா. ஐயோ திருமாறா, புள்ளைங்கதான் பெத்தவங்க போட்டோக்கு மாலை போட்டு விளக்கேத்துவாங்க. ஆனா ஐயோ, ஆனா என் நிலைமைய பாத்தியாடா? ஐயோ, பெத்த பிள்ளைக்கே நான் விளக்கேத்துறேனே. ஐயோ கடவுளே, ஐயோ. திருமாறா, ஐயோ அழாத ஆதிரா. ஐயோ திருமாறா. ஆதிரா அனாதையா நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. சாரு, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட? வேணும் அவளுக்கு. இவளை இதோட விடவே கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே.
போலீஸ் இல்ல, தைரியமா செய்யலாம். டிரைவர் அண்ணா, அந்த பொண்ணு வரால, ம் அவ பக்கத்துல போய் அப்படியே இடிக்கிற மாதிரி நிப்பாட்டுங்க. சரிம்மா. ஷாரு, நீ நீ என்ன அதிரா, போலீஸ தேடுறியா? ஏன்டா வண்டி நிறுத்திட்ட? போடா. ஏய், போலீஸ் வந்துற போது போடா. உனக்கெல்லாம் அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாதா? பெத்த குழந்தைய அம்போன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்ட. அந்த குழந்தைய கொடுத்த அவரையும் இப்ப கொன்னுட்ட. நீ என்ன தாண்டி போறப்ப? ஏய், என்னடா ஆச்சு? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உன் அம்மா உன்னை கருவிலியா அழிச்சிருப்பா. ஏய், ஏய், என்னடா பண்ற? வந்துற போறாங்க, போடா. பாஸ், போலீஸ விடுங்க பாஸ். அந்த பொண்ண பாருங்க பாஸ், சும்மா தேவதை மாதிரி இருக்கால. ஏய், இந்த ரணகலத்திலயும் உனக்கு கிளுகிளுப்பு தேவைப்படுதா? என்ன வண்டிய? அன்பையும் பாசத்தையும் வச்சு என்ன பண்றது? அன்பு சோறு போடுமா? பாசம் பாயசம் தான் ஊத்துமா? பணம் வந்தா எல்லாரும் ஏன் பின்னாடி பாசத்தோட வருவாங்க. இதாண்டி உலகம். நீ பாசம் அன்போட வளர்ந்து என்னத்த கிழிச்ச? ஒன்னும் இல்லல்ல. உன் பாசம் எல்லாம் திருமாறன் தான் எனக்கு தெரிஞ்சது. அதான் அந்த பீஸ் அப்படியே நைஸா பிடுங்கின. எப்படி ஆதிரா? என் வாழ்க்கைய அழிச்சு சுக்குநூறு ஆக்கின உன்ன என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அதான் பாம்ப வச்சு திருமாறன் உடம்ப பீஸ் பீஸ் ஆக்கி பொட்டலம் கட்ட வச்சேன். ஏய், என் புருஷனை கொன்னுட்டு அதை என்கிட்ட ரசிச்சு சொல்றியா? ஏய், விடுடி, விடுடி, கைய. ஏய், விடு, விடு. ஏய், விடு. ஏய், ஐயோ, என் ஆளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே. என்னது? வாலா, இப்பதானடா பார்த்தேன். பார்த்த உடனே பக்குன்னு ஃபயர் பத்திக்கணும். அவதான் பொண்ணு. அதே கண்கள், அவரோட கண்கள் தான். நம்பிட்டேன். டேய், அவ மட்டும் ஏன்டா இவ்ளோ அழகா இருந்தா? பாஸ், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா?
காதல விடுங்க பாஸ், பொழப்ப பாருங்க. டேய் அதான் சம்பாதிச்சு கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன? பாஸ், ரூமுக்கு 6 மாசம் வாடகை தரணும். இது 3 மாசத்துக்கு தான் தர முடியும். மீதி ரெடி பண்ணி ஆகணும்ல. எப்ப பார்த்தாலும் காசு காசு காசு. காசுதான் வாழ்க்கையாடா? அழுக கொஞ்சம் ரசிடா. மீதி காசை சம்பாரிச்சு கொடுங்க. மனுஷன்ல இருந்து குரங்கு வரைக்கும் ரசிக்கிறேன். இப்ப என்ன, உனக்கு காசு தானே வேணும்? ஆ. இப்பவே சுத்தி இருக்கிற ஏதாவது வீட்டுல நுழைச்சு காசு அடிக்கிறோம். என்ன ஓகேவா? இங்கயா? சரி, எந்த வீடு? எந்த வீட்டுல காசு இருக்கும்? என்ன ஏன் பாஸ் பாக்குறீங்க? டேய் ஒரு ஜோசியம் பார்க்க போறேன்டா. ஜோசியம்மா? கண்ணு மூடு. எதுக்கு பாஸ்? ஐயோ பாஸ், என்ன பண்றீங்க? ஐயோ பாஸ், புடிங்க பாஸ். கடவுளே, காசு இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சு கொடு. ஐயோ பாஸ், என்ன பாஸ் கண்டுபிடிச்சு கொடு. பாஸ், நீ இப்ப எந்த திசையில நிக்கிறியோ அந்த வீடு தான் நம்ம டார்கெட். அதோ. ஐயோ, என்ன இந்த வீடா பாஸ்? டேய் நம்ம நுழைய போற வீடு அதோ தெரியுதுல, அதுதான். பாஸ், பெரிய வீடுதான் பாஸ். அப்ப காசு நிறைய இருக்கும்டா. அப்படியா? அப்ப உடனே களத்துல இறங்கிட வேண்டியதா? வா போலாம். வாங்க. குயினோட வீடு தானே இது? என் மனச திருடனவளோட வீட்லயா நான் திருட வந்திருக்கேன்? சேம் சேம். தொழில் செய்ய வந்துட்டு அப்படி என்ன எட்டி பார்த்துட்டு இருக்காப்ல? என்ன அப்படி பாக்குறாரு? ஏன் பாஸ் கத்துறீங்க? இது சொல்லதான் வந்தியாடா? அது இல்ல பாஸ், இப்ப எதுக்கு அந்த பொண்ணை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அது அழக ரசிச்சிட்டு இருந்தேன். திருட வந்த இடத்துல ரசிச்சுட்டு இருந்தீங்கன்னா முதுகு தோலை உரிச்சுவானுங்க பாஸ். அப்படியே சொல்ற? யார் நீங்க? யாரு? ஐயோ, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே. ஏய் இல்லே,
ஏய் மச்சி, இவ யாருன்னு தெரியுதா? யாரு? இவதான் செத்து போன அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமாறனோட பொண்டாட்டி. போலீஸ்காரன் போட்டாட்டியா? ஏய், இங்க எதுக்கு வந்திருக்க? ஏய், உங்களை உழவு பார்க்க வந்தியா? உன் புருஷன் போய் சேர்ந்ததும் போலீஸ் வேலை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இவன் நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வந்திருக்காடா. ஐயோ இல்ல இல்ல, நான் அதுக்காகலாம் வரல. ஏய் புறா. ஏய், ஏய், ஏய் ஏய் புடுறா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களே மாட்டி விட பாக்க? உன் புருஷன் போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைக்கணுமா? அனுப்பி வச்சிடறோம். ஏய் அறியாத பயமாகுதுண்ணா. வரலாம். அப்படியே அவரு முகம். ஆனா ஆனா சிவா அண்ணா, என்ன இது? எப்படி? ஐயோ, நிஜமாவே அது சிவா தானா?
பாஸ் பாஸ். என்ன பாஸ் இது? அது உன் ஷர்ட் வெறும் ஷர்ட்டா இருந்துச்சுல, அதான் டீய ஊத்தி டீ ஷர்ட்டா மாத்திட்டேன். ஐயோ, ஏய் என்னடா பண்ற? அந்த காமெடி செத்து போச்சு பாஸ். அதான் குளி தோண்டி போச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ பின்ன என்ன பாஸ், செத்த காமெடி எல்லாம் போட்டு உசுர வாங்கிக்கிட்டு. ஏய் சரி விட்றா விட்றா, ஃபீல் பண்ணாத. யார் நினைச்சிட்டு இருந்தனா, அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். கொஞ்சமா பாஸ்? இது கொஞ்சமா? போங்க பாஸ். சரி சரி, அதை விடுங்க. அந்த பொண்ண மறுபடியும் பாத்தீங்களா? எப்போ? டேய் நேத்து வெளிய போனல அப்போ. ஓ, ஒரு வேலையா போறேன்னு சொன்னது அவளை மீட் பண்ணதானா? டேய் நான் மீட் பண்ண போல, ஆனா சிச்சுவேஷன் மீட் பண்ண வச்சிருச்சு. நான் வெளிய போனேனா இன்னைக்கு தாண்டா அவங்கள நேருக்கு நேரா ரொம்ப நெருக்கமா பக்கத்திலேயே பார்த்தேன்டா. அப்போ என் கால் தரையிலேயே படல. ஏடா ஒரு பொண்ணு பக்கத்துல நிக்கும் போது நமக்கு ஏன் உடம்பு அப்படி நடக்குது? கரண்ட் கம்பி மேல கால் வச்சிருப்பீங்க பா. ஏய் அதெல்லாம் இல்லடா. ஒரு நிலத்துல போர் போடுறதுக்காக கம்பியை வச்சு நீரோட்டு பாப்பாங்க தெரியுமா? ஆமா. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே கம்பி அப்படியே உதறும். அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பொண்ணு பக்கத்துல இருக்கிறப்போ நம்ம பாடி உதர்ச்சின்னு வச்சுக்கோயேன். திருமாறனை இழந்த அந்த வீடு எப்படி இருக்குன்னு ஒரு தகவலும் இல்லையே. நிலவரம் என்னன்னு சரண்யா கால் பண்ணி கேட்போமா? ஹலோ, யாருங்க? சரண்யா, நான் தான் அகிலன் பேசுறேன். ஒரு நிமிஷம் இரு. சொல்ல அகிலா, என்ன விஷயம்? அம்மா இப்போ எங்க இருக்கீங்க? போலீஸ் பிடிக்க முடியாத இடத்துல இருக்கும். சரி, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கொன்னது ஒரு போலீஸ்காரன. உங்களை எல்லாரும் வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சரண்யா. ஆமா, அங்க நிலைமை என்ன? அந்த ஆதிரா எப்படி இருக்கா? ஆடி போயிட்டா. திருமாறன் இல்லனதும் மொத்தமா போன மாதிரி உடைஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டா. சும்மாவா? கொடுத்த அடி அப்படி சரண்யா. நல்லா வாழ்ந்த வாழ்க்கையை பறிச்சா எப்படி வலிக்குங்கிறது இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவளும் திருமாறனும் சேர்ந்துக்கிட்டு நாங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை அவங்க பறிச்சாங்கல்ல, அதுக்கு நாங்க கொடுத்த தண்டனை தான் இது. நீங்க கொடுத்த தண்டனையை விட இப்ப அவளுக்கு அவளே ஒரு தண்டனையை கொடுத்துட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? ஆதிரா இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்கா. ஏன் சரண்யா, என்னாச்சு? எல்லாம் திருமாறன் செத்து போனதுனால்தான். அந்த ஆதிரா அவனையும் நினைச்சு சுத்திட்டு இருந்தா. ஒரு கட்டத்துல யாரையாவது பாத்துட்டு வந்து நான் திருமாறனை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு அவன் கண்ணு அவர மாதிரி இருந்தது, அப்படி இப்படின்னு எது புலம்பிட்டு இருந்தா. ஒரு கட்டத்துல ரூம்ல உட்கார்ந்து பேப்பர்ல திருமாறனோட கண்ணு, திருமாறனோட உருவம் அது இதுன்னு வரைஞ்சிட்டு இருக்கா. கேட்டா கண்டதையும் உளறா. அடடா, கேட்கவே குதூகலமா இருக்கே சரண்யா. மேல மேல சொல்லுங்க. திடீர்னு ஒரு நாள் பைக்கு திருடன் திருமாறன் மாதிரி இருக்கான்னு சொல்றா. அப்புறம் ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு திருமாறன் மாதிரி ஒரு திருடன் வந்துட்டான்னு சொல்றா. ஒரே காமெடியா இருக்கு. சரண்யா, ஏதோ ஒரு பறவை தன்னோட ஜோடி இறந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் அதுவும் செத்துருமாமே. அதே மாதிரி திருமாறனை பிரிஞ்சு அந்த ஆதரவால இருக்க முடியல போல. அதான் அவனுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா சொன்ன.
சாருவையும் அகிலனையும் பிடிக்கிறதுக்கு நீ என்கிட்ட என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்யறேன். இங்க நடக்கிறத அவங்க கிட்ட உளவு சொல்லிட்டு இருந்தா, ஆனா நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? இனி நீங்க அவங்களுக்கு போன் பண்ணா அவங்க கிட்ட சொல்லி வைங்க, இந்த ஆதிரா பழைய ஆதிரா இல்ல. தம் புருஷனை கொன்னவங்கள பழி வாங்காம விட மாட்டான்னு அந்த சாரு அகிலன் கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு கெட்ட நேரம் நெருங்கிடுச்சு. அவங்க எங்க மறைஞ்சிருந்தாலும் அவங்கள தோண்டி எடுத்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். இது சத்தியம். டாக்டர், இப்போ இவன் எப்படி இருக்கான்? குணமாயிடுவாங்க? ஸ்கேன் பண்ணீங்களே, ரிசல்ட் வந்துருச்சா? அத பத்தி தான் நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க டாக்டர். நான் என்ன நினைச்சேனோ அதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் வந்திருக்கு. என்ன டாக்டர்? லங்ஸுக்கு போற டியூப்ல ஒரு சின்ன பிளாக் இருக்கு. அதனாலதான் பையன் மூச்சு விட சிரமப்படுறான். நம்ம பேட் டைம் அந்த பிளாக் பெருசாகிட்டே வருது. டாக்டர், இதை குணப்படுத்த முடியாதா? இதனால என்ன ஆகும்? அந்த பிளாக் பெருசாயிடுச்சுன்னா டியூப் அடைச்சிரும், அப்புறம் மூச்சே விட முடியாது. அதனால மேக்சிமம் 10 நாளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணியே ஆகும்.